என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் தமிழை பற்றி நிறைய விஷயங்களை நிறைய வழிகளில் நிறைய காலகட்டங்களில் உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன். இன்று அதை பற்றியதாய்த்தான் தமிழ் மீது திடீர் அக்கறை கொண்டவர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி என்பதை உணர்த்துவதாய்தான் இந்த கருத்துரையை எழுதியிருக்கிறேன். இதன் தலைப்பு யாருக்காக நீ போடும் வேஷம்? கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறேன். யாருக்காக நீ போடும் வேஷம்? தமிழ் இனம் அன்பால் வளர்ந்த கூட்டம், ஆனால் வன்முறைக்கு அடங்க மாட்டோம். தமிழ் இனம் அன்பால் வளர்ந்த கூட்டம், ஆனால் வன்முறைக்கு அடங்க மாட்டோம். தமிழனை அடக்க நினைத்தால் எடுக்க வைப்போம் ஓட்டம். தமிழனை அடக்க நினைத்தால் எடுக்க வைப்போம் ஓட்டம். தமிழனிடம் வேண்டாம் உள் நோக்கம், இது உங்களுக்கே பாதகத்தை உருவாக்கும். தமிழனிடம் வேண்டாம் உள் நோக்கம், இது உங்களுக்கே பாதகத்தை உருவாக்கும். எதற்கெடுத்தாலும் முரணான சட்டம், என்னதான் உங்கள் திட்டம்? எதற்கெடுத்தாலும் தமிழனுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான சட்டம், என்னதான் உங்கள் நோக்கம்? ஜனநாயகத்தை தான் தமிழ் இனம் ஏற்போம், ஆனால் சர்வதிகாரத்தை எதிர்ப்போம். ஜனநாயகத்தை தான் தமிழ் இனம் ஏற்போம், ஆனால் சர்வதிகாரத்தை எதிர்ப்போம். இந்திய கோட்பாட்டில் நடப்போம், அதோடு இணைந்து வாழவே ஒத்துழைப்போம். தமிழ் இனம் இந்திய கோட்பாட்டில் நடப்போம், அதோடு இணைந்து வாழவே ஒத்துழைப்போம். தமிழனுக்கும் தெரியும் கல்வி முறை, யாரும் சொல்லித்தர தேவை, யாரும் சொல்லித்தர வேண்டாம் அதை. தமிழனுக்கும் தெரியும் கல்வி முறை, யாரும் சொல்லித்தர வேண்டாம் அதை. எங்கள் பண்பிற்கான ஒழுங்கும் முறை, அதை பின்பற்றினாலே போதும் எங்கள் தலைமுறை. எங்கள் பண்பிற்கான ஒழுங்கும் முறை, அதை பின்பற்றினாலே போதும் எங்கள் வருங்கால தலைமுறை. வேண்டாம் உங்கள் திடீர் பாசம், நாங்கள் உலகிற்கே செய்வோம் உபதேசம். வேண்டாம் உங்கள் திடீர் பாசம், நாங்கள் உலகிற்கே செய்வோம் உபதேசம். இந்தியாவை ஆக்க வேண்டாம் நாசம், யாருக்காக நீ போடும் வேஷம்? இந்தியாவை ஆக்க வேண்டாம் நாசம், யாருக்காக நீ போடும் வேஷம்? தயவுசெய்து தமிழ் இனத்திற்கு தேவையானவைகளை செய்யுங்கள். தமிழ் இனத்தை நல்வழிப்படுத்துங்கள். அதற்கு தமிழ் இனமும் வளைந்து கொடுக்கும், அதன் வழி வரும். தமிழ் இனத்திற்கு எதிரானவைகளை யார் செய்தாலும் அதற்கு எதிர்ப்பு குரல் எழுந்து கொண்டே இருக்கும். நாங்கள் நன்மைக்கும் சரி உண்மைக்கும் சரி எப்பொழுதுமே வளைந்து கொடுத்து வாழ்ந்து வந்த கூட்டம். எங்களை தீய வழியில் தீமைகளுக்குள் இழுத்துச் செல்ல வேண்டாம் என்பதை சுட்டி காட்டி இந்த கருத்துரையில் சொல்லி இருக்கிறேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து இருக்கிறேன். ஆகவே எந்த ஒரு ஆட்சியாளரும் தமிழ் இனத்திற்கு எதிரான கோட்பாடுகளையும் சரி சட்ட முறைகளையும் சரி தயவுசெய்து இயற்ற வேண்டாம். எங்கள் வழியையும் வாழ்வையும் நீங்களே உருவாக்கி கொடுங்கள், அதன் வழி செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே சமயத்தில் எங்களை சீண்டுவதையும் அதே சமயம் எங்களை சிறுமைப்படுத்தும் நோக்கத்தோடையும் எங்களை அணுகினால் நாங்கள் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை கண்டிப்பாக இந்த உலகமும் அறிந்திருக்கும், வரலாறும் உங்களிடம் சொல்லி இருக்கும். மீண்டும் ஒரு சூழலை சரியான வழிகளில் செல்வதற்கான ஆயத்தத்தை தான் எங்கள் தமிழ் இனம் எப்போதுமே ஆயத்தமாகி இருக்கிறது, வந்து கொண்டு இருக்கிறது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறது.
அதன் திசையை தயவுசெய்து திருப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இக்கருத்துரையின் முடிவுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.